அதாவது ரெண்டு தீவிர எதிரிகள், எப்படி ரெண்டு தீவிர எதிரிகள், ரெண்டு தீவிர பகைவர்கள் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற ஆச்சரியத்தை நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். ஒருத்தருக்கும் எதிலையுமே ஒத்து வராது, எந்த கருத்திலையுமே மாற்றம் இருக்கும், எந்த வகையிலையுமே. அதாவது அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்திலேயே ரெண்டு பேருக்குள்ளேயும் அவ்வளவு பிரச்சனை இருக்கும். மாலை வாங்குறதா வேண்டாமா, சாப்பாடு போடுறதா வேண்டாமா, இன்விடேஷன் அடிக்கிறதா வேண்டாமா, ஹோட்டல்ல வச்சுக்கிறதா மண்டபத்தில் பண்ணுறதா, அது சமயம் சார்ந்த சடங்கோடு செய்யறதா இல்லை தனிப்பட்ட முறையில் செய்யறதா, எல்லாத்துலேயுமே கருத்து வேறுபாடு இருக்கும். அதுக்கு எந்த விலைக்கு புடவை எடுக்கிறது, பிள்ளைகளுக்கெல்லாம் நகை வாங்கணுமா வேண்டாமா, பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்கணுமா வேண்டாம், எல்லாமே பிரச்சனையா இருக்கும். ஆனா அவங்க 60ஆம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அன்னைக்கு எல்லாரையும் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு, ரெண்டு பகைவர்கள் எந்த விஷயத்திலையுமே அவங்க ஒத்து போல, எல்லாத்துலேயுமே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, எல்லாத்துலேயுமே அவங்கள பார்த்தீங்கன்னா எதிர் தன்மையில அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க. ஆனா பரவாயில்லைன்னு சேர்ந்து குடும்பம் நடத்துவாங்க. இதை சிறப்புன்னு சொல்றதா குறைன்னு சொல்றதா, அது ஒரு கேள்வி. இப்ப மேல்நாட்டிலாம் உடனே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க சார், விவாகரத்து பண்ணிடுறாங்க. இந்தியர்கள் அப்படி பண்றது இல்லை அப்படிங்கிறத பெருமையா பேசுறோம். இப்ப இதுக்கு ரெண்டு கருத்து இருக்கு. நான் எதையுமே ஆதரிச்சும் பேசல, எதிர்த்தும் பேச. மேல்நாட்டுக்காரங்க தேவையில்லை சார், பிடிக்காட்டி தள்ளி போயிடுறாங்க, பிடிக்கல தனித்தனியா போயிட்டோம் அப்படி. பிடிக்கலேனாலும் குடும்பம் நடத்துறாங்க, இங்க பிடிக்கலேனாலும் இங்க சண்டை போட்டுக்கிட்டே காலத்தை ஓட்டுறாங்க. அதுதான் பிள்ளைகளை ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறான். எப்படி கணவன் மனைவி விடிஞ்சா ஓயாம தகராறு பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்துல அவங்க தகராறு பண்ணிக்கிட்டே பிள்ளைகள் பார்க்குது, அந்த பிள்ளைகளுடைய மனம் பாதிக்கப்படுது. இதை விட பிரிஞ்சே போயிடலாம் சார், மேல்நாட்டு வாழ்க்கை முறையோ எவ்வளவோ பெட்டர், இப்படி பேசுறது ஒரு கட்சி. அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறதுதான் வாழ்க்கை அப்படின்னு இன்னொரு கட்சி. இதுல எது சரி அப்படிங்கறதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது, எது தேவைன்னு வேணா முடிவு பண்ணலாம். எப்படி எது சரிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது, ஆனா எது தேவைன்னு முடிவு பண்ணலாம். எது தேவை? தன்னிலிருந்து மாறி இருக்கிற உரிமை மனைவிக்கு உண்டு என்று கணவன் ஒப்புக்கொள்ளணும். மனைவி என் கருத்திலேருந்து மாறி நிற்கிற உரிமை என் கணவருக்கு உண்டுங்கிறத ஒப்புக்கணும். நான் சொல்றபடியே நீ இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது, என் எதிர்பார்ப்பு படியே நீ இருக்கணும் அப்படின்னு இன்னொருவரை ஆக்கிரமிக்க கூடாது. இந்த மனோநிலை மாறியாச்சுன்னு வச்சுங்க, கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனாலும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லையா, நம்ம அவர்களை பார்த்தா சிரிக்கலையா பேசலையா. இப்ப நான் ஒரு கட்சியை ஆதரிக்கிறவனா இருப்பேன், என் நண்பர் வேற ஒரு கட்சியை ஆதரிக்கிறவனா இருப்பாரு. ஒரு ஹோட்டலுக்கு போனா நான் ஒரு உணவு சாப்பிட்றவனா இருப்பேன், அவர் இன்னொரு உணவு சாப்பிட்றவனா இருப்பாரு. ரெண்டு பேரும் நண்பர்களா மகிழ்ச்சியா இல்லையா? இதே பிரின்சிபலை தான் கணவனும் மனைவியும் கூட ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். எப்படி நிறைய மாறுபாடு இருக்கும், நிறைய வேறுபாடு இருக்கும், ஆனால் நண்பர்களா இருக்க முடியும், சந்தோஷமா ஒருத்தர் பேசி மகிழ்ந்து மகிழ்ச்சியா வாழ்க்கை நடத்த முடியும். அந்த நட்பு நிலையில் கணவன் மனைவி உறவை கொண்டு செலுத்துவது என்பது ரொம்ப முக்கியம். என்கிட்ட ஒரு இளைஞர் வந்தார், ரொம்ப என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு இளைஞர் வந்தார், அந்த இளைஞர் சொன்னார், என் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் பார்க்குற எந்த பொண்ணையுமே எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. எங்கள் அம்மா சில ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. பொண்ணுன்னா எப்படி இருக்கணும், அது எதை பார்த்தாலும் அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, இந்த பொண்ணோட தோற்றமே சரியில்லை, குணம் சரியா இருக்காது, இது இந்த உறவுல வந்தது, இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு யோசனை சொன்னேன், தம்பி நீ ஒரு பண்ணு, உங்க அம்மா உறவுலயே ஒரு பொண்ணை பாரு, கிட்டத்தட்ட தோற்றம் அதே மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு உங்க அம்மா சைடில் இப்படி பார்த்தேன்னா அதே மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு குணம் நடவடிக்கை இதெல்லாம் உங்க அம்மா மாதிரியே இருக்கிற மாதிரியே பார்த்துரு. அது சமையல் பண்ற டேஸ்ட் கூட உங்க அம்மா சமையல் டேஸ்ட் மாதிரி, ஏன்னா அந்த ஒரே ஜாதி சமூகத்தில் அப்படிதான் வரும். ஒரு குழம்பு வச்சா ஒரே மாதிரி இருக்கும், ஒரு கறி பண்ணா ஒரே மாதிரி இருக்கும். அப்படி பார்த்துக்க. இந்த பொண்ணை உங்க அம்மாட்ட அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு ஓகே வாங்குறது ரொம்ப ஈஸியா போயிடும், நீ முயற்சி பண்ணி பாருப்பா, ஏன் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணுமே அப்படிங்கிற அக்கறையில ஒரு யோசனையை சொன்னேன். ஒரு 2 மாசம் கழிச்சு அங்கேயிருந்து வந்து, சார் இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க, பொண்ணு நிச்சயமா போகுது, அடுத்த மாசம் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம், பேசிட்டோம், எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட எங்க அம்மா மாதிரியே இருக்கும் அந்த பொண்ணு, சமையல் அதே மாதிரி போடுது, கலர் டேஸ்ட் சார் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி, புடவை கடைக்கு போனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கலரா பாக்குறாங்க, அதனால எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னாரு. திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு வந்தார், என்ன பிரதர் நிச்சயம் எல்லாம் ஆயிடுச்சாருன்னு. முகம் அவருக்கு அப்படியே வாடி போயிருந்து. நடக்கல சார், கல்யாணத்தை கடைசியா நடத்தக்கூடாதுன்னு எங்க அப்பா நிறுத்திட்டாருன்னாரு. ஏன்டா? அந்த பொண்ணு உங்க அம்மா மாதிரியே இருக்காடா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாரு. எப்படி? உங்க அம்மா மாதிரியே இருக்காடா அந்த பொண்ணு, அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, தோற்றம் நடவுட பாவனை, இவளோட நான் 25 வருஷமா பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா, உனக்கு எதுக்குடா லைஃப் முழுக்க நரகம் மாதிரி இது, பானாம்டா. அந்த பொண்ணு உங்க அம்மா மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே
இந்த வீட்டுக்கு அவன் மருமகளா வரக்கூடாது அப்படின்னு யார் குறுக்க நின்னா? அப்பா. பாருங்க, 25 வருஷம் அந்த பொண்ணோட குடுத்தரம் நடத்தினவன் அதே மாதிரி ஒண்ணு வருது, நான் அப்படி பயப்படுறேன், அது மட்டும் நுழையப்படாது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு அந்த அப்பா பையன் தடுத்துட்டாருன்னா அப்புறம் என்ன? 25 வருஷம் அவங்க 2 பேரும் லைஃப் பார்ட்னர்ஸ். எனக்கு புரியல. அதாவது என்னமோ வண்டி ஓடுது, காலை இழுத்துக்கிட்டே போகுது, அதனால உங்களுடைய உறவு முறை நீடிச்சுக்கிட்டே போகுது. எப்படியோ ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட், உங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது, அதை படிக்க வைக்கணுமே வேற ஏதோ ஒரு பிரச்சனையில கவனமும் போயிடுது. இவர் அந்த அம்மாவை ஏத்துக்கல, அந்த அம்மா இவரை ஏத்துக்கல, ஆனா வாழ்க்கை ஓடி போச்சு அப்படின்னா இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் இப்ப எந்த கருத்துக்கு வரேன் தெரியுங்களா? ஏன் கணவன் மனைவி ஒருவர் ஏத்துக்கல அப்படின்னு பார்த்தா, சார்பு நிலையில் இல்லாத 2 பலசாலிகள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க வந்து பேஸ் சைக்காலஜிக்கு போகணும், ஆழமான மிக மிக ஆழமான உளவியல் தத்துவத்துக்கு போகணும். முழுக்க முழுக்க சுயமாவே வாழக்கூடிய பலமுடைய ஒரு நபர் இன்னொரு நபரை எப்படி ஏத்துக்குவாரு? ஏத்துக்க மாட்டார். இப்ப எனக்கு முழுக்க யாருடைய உதவியும் இல்லாம வாழ முடியும் அப்படின்னா நான் ஏன் இன்னொருத்தரை மதிக்கணும்? ஏன் ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்? எதுக்காக ஒருத்தருக்கு நான் விட்டு கொடுத்து போனோம்? எதுக்காக நான் ஒருத்தருக்கு தாழ்ந்து போனோம்? இல்ல எதுக்காக ஒருத்தரை ஏத்துக்கணும்? மிகப்பெரிய கேள்வி. என்னால சில விஷயம் முடியாதுன்னு நான் முடிவு பண்ணா அந்த விஷயம் யாரால முடியுமோ அவங்கள நான் ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் வரும். பழைய வாழ்க்கை முறையில ஆண்களால சில விஷயம் இதுதான் ஆண்களால முடியும், அது பெண்ணால முடியாதுன்னு வச்சுட்டாங்க. பெண்களால சில விஷயம் முடியும், அது ஆண்களால முடியாது அப்படின்னு வச்சுட்டாங்க. அதனாலதான் ஒத்து போனாங்க. சார்பு. வேற வழி இல்லாம ஆண் வந்து பெண்ணை சில விஷயத்துல சார்ந்து இருக்க வேண்டியிருந்தது, பெண் சில விஷயத்துல ஆணை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஒருத்தர் சார்ந்து இருந்ததால வண்டி ஓடிச்சு. இப்ப அப்படி இல்லை, ஒன்ன சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை அப்படின்னு பெண் முடிவு பண்ணிட்டா. ஒன்ன சார்ந்து இருக்க வேண்டிய பெண் தான் அந்த காலத்துல சமைச்சு போடுவா, ஆம்பளைக்கு சமைக்கவே தெரியாதுங்கிற மாதிரி இருந்தா. இப்ப அப்படி இல்லை, ஹோட்டல்ல போய் இதை விட பிரமாதமா சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டா. பெண் சம்பாதிக்கிறதுக்கு அந்த காலத்துல ஆணை சார்ந்து இருந்தா, போய ஒன்ன விட 10 ரூபா கூட சம்பளம் நான் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பெண் பேசுகிற காலமா இன்னைக்கு ஆயிப்போச்சு. சார்ந்திருக்கிற வரையில் தான் இந்த தம்பத்தியம் என்பது நீடிக்க முடியும்னா. ஒரு வேடிக்கையான கதை ஓஷோ சொல்வாரு. ஒரு காடு, அதுக்கு பக்கத்துல 2 பிச்சைக்காரனுக்கு தொழில்முறை போட்டி இருக்கும். ஏன் நமக்கு வரப்போற லாபத்தை நம்ம தொழில் முதல்ல அவன் கெடுத்துறான் அப்படின்னு 2 பிச்சைக்காரனுக்கும் ஒத்த மேல ஒத்த கோபம். ஒரு பிச்சைக்காரருக்கு வந்து கால் இல்லை, ஒரு பிச்சைக்காரருக்கு கண்ணு இல்லை. இந்த குறைபாட்டை சொல்லி காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் ஒருத்தர் எதிரியா அப்படியே கீரியும் பாம்பும் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காட்டுக்கு பக்கத்துல ஒரு மண்டபத்துல தங்கியிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் காடு தீ பிடிச்சிருச்சு. பாருங்க, கண்ணு இல்லாதவருக்கு தெரியல, ஆனா கண்ணு இருக்கு, கால் இல்லாதவர் கண்டுபிடிச்சிட்டார் நெருப்பு எரியுதுன்னு. ஆனா ஓட முடியாது, அவர் கால் இல்லையே, அவரால் ஓட முடியாது. அவர் கொண்டே கத்துறாரு, அண்ணன் தீ பிடிச்சிக்கிச்சு, அண்ணன் தீ பிடிச்சிக்கிச்சு, காட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. கண்ணு இல்லாதவருக்கு தெரியல. உடனே அவர் சொல்றாரு, இப்ப என்ன பண்றது, எனக்கு கால் இருக்கு, ஓட முடியும், ஆனா எங்க ஓடுறதுன்னு தெரியலையே. உடனே அந்த கால் இல்லாத சொல்றாரு, என்ன தூக்கி உன் தலைமையில வச்சுக்கோ, உனக்கு கால் இருக்கு, நீ ஓடலாம், எந்த திசையில ஓடலாங்கிறத நான் சொல்லுவேன், ஏன்னா கண்ணு இருக்கு, 2 பேரும் தப்பிச்சிடலாம்னா. நல்ல யோசனை. கண்ணு இல்லாதவரு அவருக்கு கால் இருந்ததால ஓடினார், கால் இல்லாதவரு கண்ணு இருந்ததால வழி காமிச்சுக்கிட்டே போனார். பாருங்க, அப்படியே 2 பேரும் தப்பிச்சுட்டாங்க. வாழ்வின் தீயிலிருந்து தப்பிக்கவும் இப்படிப்பட்ட அந்த கால் இல்லாதவரும் கண்ணு இல்லாதவரும் இணைவது போல கணவனும் மனைவியும் இணைஞ்சாதான் வண்டி ஓட்ட முடியும். என்ன சார் குறை இருக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னா, அப்படி இல்லை. ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் நீண்ட காலம் இல்லறத்தை கொண்டு செலுத்த முடியும். அல்லது ஒருவரை ஒருவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பண்பிருந்தால் மட்டும்தான் இல்லறத்தை நீண்ட காலம் கொண்டு செலுத்த முடியும். எது சரி எது தவறு என்று நான் தீர்ப்பளிக்க விரும்பவில்லை. நீண்ட காலம் கொண்டு செலுத்த வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்கள் சார்பு அவசியம் என்பதை புரிந்து கொள்வது அவசியம் என்று கருதுகிறேன்.